அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. அன்று பிரதோஷ நாள், விசேஷமான நாள். மீன ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. மீன ராசினருக்கு ஜென்ம ராசியில் 7 சனியில் ஜென்ம சனி, 4 குரு, விரய ராசியில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகளில் ஏறும்போது கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பாத்ரூம் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். செல்போனை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் உண்டாகும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தள்ளி போடுவதால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது தங்களுக்கு நன்மை அளிக்கும். பாரம்பரியமாக இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். இதுவரை பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையிலே பிரச்சனை இருந்தால் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். அவற்றில் முதலீடு செய்வீர்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர். மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பாராயணம் செய்யலாம். அது தங்களுக்கு மேன்மை தரும். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது நன்மையை தரும். அகத்திக்கீரை கொடுக்கலாம். வீடு, நிலம், நகை, பணத்தை குறிக்கும், அதை குவிக்கும் யோகம் உண்டு. கடன்கள் தீரும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர். அனுமன் சாலிசா மந்திரம், நரசிம்மர் கவசம் கேட்பது நன்மை தரும். அடிவயிறு, முதுகுத்தண்டு வடம், கழிவு பாதை, நகம் வரை கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக மீன ராசியினருக்கு ஜூன் 1 வரை சற்று சிரமம். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமாக வருகிறார். 7 சனியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியை குரு கடகராசியில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஏற்கனவே கேது பகவானால் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மீனராசி அன்பர்கள் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை பராமரிக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுதல் வேண்டும். அடிக்கடி கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கத்தான் செய்யும். அதற்கு தகுந்த சன்மானங்களை பெறுவீர்கள். தொழில் துறையில் ஜூன் 1ஆம் தேதி சற்று சிரமம். தொழில் வியாபாரத்தில் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வை சனிக்கு ஏற்படுவதால் லாபங்கள் அதிகரிக்கும். அதுவரை நம்பிக்கையாக இருங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.